சிம்பிளான காலிஃப்ளவர் குழம்பு. காலிஃப்ளவரு கழுவி வச்சுருக்காங்க. சுடு தண்ணியில் போட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கறி மசாலா, கொத்தமல்லி தூள், அரைக்கிறதுக்கு தேங்காய், பொட்டுக்கல் 1/2 ஸ்பூனு, 4 முந்திரி, அப்புறம் கசகசா ஒரு 1/2 ஸ்பூன். அவ்வளோதாங்க. அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருங்க. நல்லா காஞ்சிருச்சுங்க. கடுகு உளுத்தம் பருப்பு போடுறேன் தேவையான அளவு. வெங்காயம், கருவேப்பிலை போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி போடுறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு உப்பு போட்ட வாட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். பாருங்கள், எல்லாம் வதங்கிருந்துச்சு. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வாசனை வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மஞ்சள் பொடி, கறி மசாலா, மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் எல்லாம் இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கலாம். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் போடுறேங்க. போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அது கொஞ்சம் கிளறுங்க. எல்லாம் தேவையான அளவு உப்பு போடுங்க. ஏற்கனவே காலிஃப்ளவரில் போட்டிருக்கோம், பார்த்து போடுங்க. தேவையான அளவு போடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிடலாம். தேங்காய், கசகசா, முந்திரி, பொட்டுக்கல்ல போட்டு வச்சுருக்குறோம். அது நம்ம அரைச்சி அப்புறம் ஊற்றிட வேண்டியதான். இப்போ பாருங்கள், எல்லாம் கலந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சிடணும். தேங்காய் அரைக்கிற வரைக்கும் இது மூடி வச்சிடணும். நல்லா வெந்திட்டு இருக்கு. இப்போ நம்ம தேங்காய் விழுதி ஊற்றிடலாம். தேங்காய், முந்திரி, அரை ஸ்பூன் பொட்டுக்கல்லை, கசகசா 1/2 ஸ்பூன், தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம உப்பு காரம் பார்த்து சரி பார்த்துட்டு மூடி வச்சிட வேண்டியது. நல்லா கலக்கி வச்சாச்சு. உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம சிம் பண்ணி மூடி வச்சிடலாம். இது கொதிக்கிட்டோம். இப்போ கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். எண்ணெய்லாம் மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம பாருங்கள், ஆனால் கரெக்டாக இருக்குது. சூப்பரான
காலிஃப்ளவர் குழம்பு தயார். இது சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பண்ணி சொல்லுங்கள். நன்றி.